சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் ஒண்ணு வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு? முதல்ல மாணிக்க தாக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. எங்க தலைவர் ரேம்ப் வாக்கு போடுறதுன்னா இப்ப இவரும் ரேம்ப் வாக்கு போடுறாரு. இந்த ரேம்ப் வாக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு கொண்டு வந்ததே எங்கள் தளபதி விக்கிரவாண்டி. எல்லாரும் சின்ன சின்ன தாளத்தில் அடிப்பாங்க, பெரிய தாம்பாள தட்டு அடிக்கிறது. டம்பு டப்பு டம்பு டப்பு டம்பு டப்பு. சூப்பர் ஸ்டார் டயலாக் பேசின சிஎம், கூட்டணி முடிவை சொன்ன பிரேமலதா. வரும் ஆனா வராது கதையா கனிமொழி. காங்கிரஸ் கூட்டணி உதயகுமார், மாங்கனியாருக்கு அன்புமணி, கூட்டணி ஃபீலிங்ஸ்ல கிருஷ்ணசாமி. இதே மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு கண்டென்ட்டா சிக்கி இருக்கு. வாங்க உள்ள போலாம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோமோ அதே ட்ரெஸ் பேனர்லயும் போட்டிருக்கிறத பார்த்து எக்ஸைட்டிங் ஆயிருக்காங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். தமிழ்நாடு முழுக்க நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம் இங்க உள்ள வந்தவனே எனக்கு பட்டுச்சு. எண்ணமும் செயலும் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க. அததான் இந்த பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணும். இப்ப நம்ம ஒருத்தர் கூட போன்ல பேசுறோம் நினைக்கிறோம் போது கரெக்டா அவங்களோட போன் கால் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இப்ப நம்ம ஒருத்தரை நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில நம்மளோட கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த உண்மையான அன்பு, அந்த உண்மையான பாசம் இருந்தால் நாம நினைக்கும் போதே அவங்களை நம்மோட கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பிரபஞ்சம். அந்த வகையில் நான் இப்ப இந்த மேற்கு மாவட்டத்தை பத்தி எல்லா பெருமைகளையும் நான் சொன்னேன். அந்த வகையில உள்ள வந்த உடனே அங்க கட்டி இருக்கிற சேலையும் இன்னைக்கு நான் கட்டி வந்திருக்கிற சேலையும் ஒன்னாவே இருக்கு. இது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் போன எங்கேயுமே அமையல. எனக்கு தெரியாது நீங்க இததான் பேனர்ல வச்சிருக்கீங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும், எந்த ஊர்ல பார்த்தாலும், கோட்டையிலிருந்து குமரி வரைக்கும், ஆப்பிரிக்கால இருந்து அண்டார்டிகா வரைக்கும் எல்லா பக்கமும் தேமுதிக யார் கூட கூட்டணி, தேமுதிக யார் கூட கூட்டணி அப்படிங்கறதா ஒரே பேச்சா இருக்காம, அதனால இப்பயாச்சும் யார் கூட கூட்டணி அப்படிங்கறத சொல்றாங்களான்னு பார்க்கலாம். என்ன அன்னை இன்னும் கூட்டணி அறிவிக்கலையே? எல்லா பக்கம் எங்க பார்த்தாலும் தேமுதிக யார் கூட போகுது, தேமுதிக யாரோட கூட்டணி, தேமுதிக எங்க கூட்டணி. எல்லா தமிழ்நாடு முழுக்க சென்னை கோட்டை முதல் குமரி வரை அத்தனை பேரும் சொல்ற ஒரே வேர்டு இதுதான். நான் என்ன சொல்றேன், என் மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், தொண்டர்கள், நீங்கள் யாரை விரும்பினீர்களோ அந்த கூட்டணி உறுதியாக இந்த முறை நாம் அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி அவங்க கிட்ட சொல்றேன். அவங்களுக்கு பிடிச்சா அவங்க பேசுவாங்க, எங்களுக்கு பிடிச்சா நாங்க பேசுவோம்னு கூட்டணிக்கு ஒரு புதிய கதையை சொல்லியிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன். கூட்டணி இப்போ நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம், வேற யாரும் இல்ல. சில முரண்படாத கூட்டணி கட்சி தலைவர் இருப்பாங்க. மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு பதவி கேட்பாங்க, மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது கேட்பாங்க. அப்போ நீங்கள் அங்கேயே பேசிக்கன்னு சொல்லி முடிவு சாதகமாக இந்த கூட்டணிக்கு வரும். அதனால் பேசிக்கிறாங்க. தவிர இந்த கூட்டணி அமைத்தது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் தான் போய் பேசி முடித்து அமித்ஷா இங்கே அறிவித்தார். எங்கள் கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எங்கள் கூட்டணியின் தலைமை அதிமுக கழகம். இதை விட என்ன செய்ய சொல்றீங்க? தேமுதிக இப்போதைக்கு இவங்க கூட தான் பேசிட்டு இருக்காங்களாமா? தேமுதிக கூட மாண்புமிகு எல் முருகன் அவர்களும், மாண்புமிகு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுடைய என்ன பிரச்சனைகள் எதுங்கிறத சட்ட இதில் மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க. நல்ல விதமாக முடியும், அது நல்லபடியாக அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். அப்புறம் எல்லாரும் சின்னதா ஜிங்சக் அடிப்பாங்க, ஆனா செங்கோட்டையன் மட்டும் பெரிய தாம்பூல தட்டு எடுத்து ஜிங்சக் அப்படின்னு விஜய்க்கு அடிச்சிட்டு இருக்காரு. எங்களோட இருந்த ஒரு பெரிய மனிதன் இவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்க. பிரச்சனை நீங்க எனக்கு ஒரு தகுதி, திரு அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு தகுதி, எல்லாத்துக்கும் ஒரு இருக்குங்க. அவர் எல்லாரும் சின்ன சின்ன தாளத்தில் அடிப்பாங்க, பெரிய தாம்பாள தட்டு அடிக்கிறார். டம்பு டப்பு இந்த இதில் சர்ச்சில் அடிப்பாங்கல்ல, பெரிய பெரிய மணிக்கட்டு, அதில் எடுத்து அடிக்கிறாரு. அப்பவும் அவருக்கு 4வது தான் உட்கார வச்சுருக்காங்க. எங்களது முதலிடம் அவருக்கு. நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம். எங்களுக்கு நிலை அந்த வந்துடக்கூடாதுன்னு சொல்லி
அவர் தேவையில்லாத அவருடைய நிலையை தாழ்ந்து விட்டது. திமுக கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, முதல்ல மாணிக்கம் தாகூருக்கு பதில சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சா கூட்டணிக்கு விரோதமா பேசுறார் மாணிக்கம் தாகூர் அப்படின்னு சொல்லி அவரை நீக்க வைங்க பார்க்கலாம் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் திமுகவை பார்த்து மதுரையிலிருந்து கேட்கிறாரு. எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு? முதல்ல மாணிக்க தாக்கூருக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. முதல்ல அவருக்கு பதில் சொல்லுங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு குழு அமைச்சு 3 மாசமா காத்து கிடக்கணும். எங்களை நீங்க கூப்பிடவே இல்லைன்னு மாணிக்க தாக்கூர் சொல்றாரு. ஆட்சியில பங்கு கேட்போம், அதிகாரத்துல பங்கு கேட்போம் அப்படின்னு மாணிக்க தாக்கூர் சொல்றாரு. உங்களுக்கு கூட்டணியில நீங்க தலைமை தாங்கி வலிமையா இருக்கிறீங்களா, முடிஞ்சா மாணிக்க தாக்கூர் கட்சி பதவியில இருந்து நீ விரோதமா பேசுறேன்னு எடுத்து பாரு பார்ப்போம். புதுக்கோட்டையில பேசின ராஜகண்ணப்பன் என்ன சொல்றாருன்னா, இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுடைய தொல்லை தாங்கவே முடியல, 2 பேர் இருந்துட்டு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இல்லை. இப்ப காங்கிரஸ்ல ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. இப்ப வர முடியுதா சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா. கூட்டணியில் இருக்கா ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போறா, இருந்துட்டு நம்ம வேணாம்னு சொல்லல, தலைவர் இஷ்டம். கூட்டணி அவரை வச்சுக்கிட்டு நேற்று கூட நான் செல்வ பிறந்தே ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் வந்து என்ன செய்யுது, கூட்டணி வர்றாரு, வேணும் போட்டோ போஸ்ட் கொடுக்குறோம், எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இல்லைங்க, கூட்டுல தான் இருக்கும் அப்படின்னு கனிமொழி MP சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் ஒரு இணக்கமான நல்லுறவு இருக்கிறது. அதனால கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு தேர்தலிலே வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இணைந்து செயல்படுவோம். ஆனா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சமாதானப்படுத்த ஏன் டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. மாங்கனி யாருக்குன்னு டெல்லி கோர்ட்ல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் மீட்டிங் போட்டு பேசியிருக்காரு. அதாவது, தம்பிகளா, கண்ணுகளா, இளைஞர்களா, உங்களை நம்பிதான் கட்சியே இருக்கு, இனி இளைஞர்கள் தான் எல்லாமே, நீங்க புரட்சி பண்ணா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பாமக அன்புமணி பேசியிருக்காரு. இளைஞர்கள் உங்களை நம்பித்தான் நம் கட்சி இருக்கிறது. நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். இன்னும் 2 மாதத்தில் தேர்தல். இந்த தேர்தலில் எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கடந்த 6 மாதங்களாக உங்களுக்கு நான் சொல்லி வருகின்றேன். இந்த தேர்தலுடைய சூழல் பற்றி உங்களுக்கு தெரியும். நம் கட்சிக்குள் நடக்கின்ற இந்த சூழலும் அதுவும் உங்களுக்கு தெரியும். அதாவது இன்டைரக்டா ஒரு விஷயம் சொல்றாரு, அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், கமெண்ட்ல தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. சரி, இருந்தாலும் க்ளூ கொடுக்குறேன். மாம்பழம் எங்களுக்கு தான் அப்படின்னு சட்டத்தின் மூலமா சண்டை போட்டுக்கிறாங்க அப்பா தரப்பும் மகன் தரப்பும். 27 நவம்பர் 2025 மாம்பழ சின்னம் எங்களுக்கு தான். ஐயா அவர் கொடுத்த 6 பெட்டிஷன் தள்ளுபடி பண்றோம்னு சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி நான் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டு என்ன சொல்லுச்சு, தலைவர் யார் என்பதை உரிமையியல் நீதிமன்றம் சிட்டி சிவில் கோர்ட்டு முடிவு செய்யும். நாங்களும் அங்கே வழக்கு போட்டோம். நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுவாரா, இல்ல கார் ஓட்டுவாரா, இல்ல பைக் மேல உட்காந்து போஸ்ட் கொடுப்பாரா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் கமெண்ட் அடிக்கிறதுக்காக காத்திருக்கும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக பேசி மாணவிகள் மத்தியில பேசியிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின். வெற்றிக்கு ஷார்ட்கட் கிடையாது, ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் ஒண்ணு வரும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. சூப்பர் ஸ்டார் டைலாக். இன்னைக்கு நீங்க எந்த துறையில இருக்கக்கூடிய சாதனையாளர்களை எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கும். அந்த ஜேர்னி, அதுல நீங்க போடக்கூடிய எஃபெக்ட், அந்த ப்ராசஸ்ல நீங்க கத்துக்கிற லெசன்ஸ், இதெல்லாம் தான் உங்களை பக்குவப்படுத்தும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பத்தி மோட்டிவேஷன் ஸ்பீச்சா கொடுத்திருக்காரு. பெண்கள்னாலே அழகுதான், அப்படிப்பட்ட பெண்களுக்கு அறிவுதான் உண்மையான அழகு. படிப்புதான் ஒரு பெண்ணுக்கு உலகத்திலேயே அழகான அணிகலன். இன்னைக்கு இருக்கிற போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல நீங்க நிலைச்சு நிக்கணும்னா சும்மா ஒரு டிகிரி படிச்சா போதாது. நீங்க வேலைக்கு போனாலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய துறையில ஆராய்ச்சி படிப்பு வரை நீங்க தொடர்ந்து படிக்கணும். இது உங்களுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் இல்ல,
நம்ம ஸ்டேட் முன்னேற்றமும் வேணும். அதுதான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு. ஆனா ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தோம்னா 1950களில் அப்படியே தலைகீழான நிலை தான் இருந்துச்சு. நாட்டிலேயே வறுமையான மாநிலங்கள் ஒன்றா இருந்த தமிழ்நாடு இப்ப நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலமா வளர்ந்திருக்கு. இன்னும் பெருமையோட சொல்ற 2வது பெரிய எக்கனாமியா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறோம். சிஎம் ஸ்டாலின் எங்களை பார்த்து தான் எல்லாமே காப்பி அடிக்கிறாரு, ரேம்ப் வாக் தெரியுமா, செல்ஃபி எடுக்கிறது தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் திமுகவை கடுமையா பார்த்து பேசியிருக்காரு நாஞ்சில் சம்பத். தென் மண்டல மாநாடு அங்க 1,35,000 பேர், இங்க 1,00,000 பேர். இந்த ரேம்ப் வாக்குங்கிறாங்க. முதலமைச்சர் எங்க தளபதி போடுற பேண்ட் கலர்லயே பேண்ட் போடுறாரு. உங்களுக்கு வேலை கலரே கிடைக்கலையா? கலர் கூட களவான தானா? எங்க தலைவர் ரேம்ப் வாக்கு போடுறதுன்னா இவரும் ரேம்ப் வாக்கு போடுறாரு. இந்த ரேம்ப் வாக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு கொண்டு வந்ததே எங்கள் தளபதி விக்கிரவாண்டி. அதற்கு பிறகு மதுரை மாநாட்டில், அதற்கு பிறகு பூலோக சொர்க்கத்தில் மலேசியாவில் கோலாலம்பூரில் ஜனநாயக வெளியீட்டு விழாவில் உலகம் பார்த்துக் கொண்டிருக்க எங்கள் தலைவர் நடந்தார். இந்த துண்டிற்கே தாவேக்க துண்ட தம்பிகள் தூக்கி எறிவார்கள், என் தலைவன் வாங்குவான், அந்த தொண்டனுக்கே அதை திருப்பி கொடுப்பார். அது கண்கொள்ளா காட்சி. 1000 கண்கள் வேண்டும் அதை பார்ப்பதற்கு. இவரும் ராம்பு வாக்கு போடுறாரு, கையை அசைக்கிறாரு. எதிர்ல ஒரு பையனும் அசைக்கல, அசைக்காமலே கையசைக்கிற மாபெரும் தலைவர் அண்ணன் ஸ்டாலின். எங்க கட்சிக்கு கூட்டணி கட்சிக்காரங்களே ஒத்துழைப்பு கொடுக்கறதுல, அதனால ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி ஃபீல் பண்ணியிருக்காரு. போதுமான ஒத்துழைப்புகள் கூட்டணி கட்சிகளோட இருந்து இல்லாததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது மிகப்பெரிய அளவுக்கு எங்களுக்கு சங்கடங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இதே ராமநாதபுரத்தில் இப்போ 4 சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லைங்களா? பரமக்குடி சட்டமன்ற தொகுதி இருக்கு, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி, திருவாடனை, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டீங்க அப்படின்னா தனிச்சு புதிய தமிழகம் போட்டியிட்டாலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தேவேந்திர மக்களுடைய வாக்குகள் நம்பர் 1. அங்க நாங்க போட்டியிடுறதில்ல, வேறு எந்த சமுதாயம் போட்டியிட்டாலும் ஆதரவு அளிக்கிறோம். அதே போல திருவாடனை சட்டமன்ற தொகுதியிலும் கொத்து கொத்தாக தேவேந்திர மக்கள் இருக்கிறார்கள், அங்கே கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்கிறோம். ராமநாதபுரத்திலே வாக்களிக்கிறார்கள். ஆனால் பரமக்குடியில நாங்க போட்டியிடுகின்ற பொழுது அதுபோன்ற ஒத்துழைப்புகளை கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலிருந்து எங்களால் பெற முடிவதில்லை. அவர்கள் சாதியவாதிகளாக அல்லது குறுகிய நெஞ்சத்தோடு பல பொறுப்பாளர்கள் செயல்படுகிறார். இதை எப்படி எதிர்கொள்வது? கூட்டணி அமைச்சது ஈஸியான விஷயம். ஆனால் நாம வெற்றி பெறுவதற்கு அவர்களிடத்திலிருந்து ஒத்துழைப்புகள் கிடைப்பது. காலம் போன கடைசியில செங்கோட்டையனுக்கு இப்படி ஒரு ஆசையா அப்படின்னு திண்டுக்கலை லியோனி கிண்டல் பண்ணியிருக்காரு. ஒரு ஆசை அது காலம் போன கடைசியில ஒரு ஆசை வந்திருக்கு. அவருக்கு அந்த ஆசை அவர் வெளிப்படுத்துறதுல ஒன்றும் தவறு இல்லை, அவர் இருக்கிற இடம். ஆனா மக்கள் அது அந்த கட்சியை எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்றதை நீங்களே கண்கூட பாக்குறீங்க. கழுத தேய்ச்சி கட்டரும் ஆயிடுச்சு அந்த கதை, அந்த கட்சி. அதனால அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை பொறுத்தளவு அதை ஒரு பொருட்டாவே இப்ப நாங்க நினைக்கிறோம். இப்ப எங்க தலைவருக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையும் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை 10 அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு மக்களை கவர்றதுக்காக. அதை விட திமுக 2.0 திட்டங்கள் இருக்குமா? எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு திட்டம் அதுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்றேன். ஜல்லிக்கட்டுல ஜெயிக்கிற அந்த வீரனுக்கு அரசு வேலைன்னு எங்க தலைவர் அறிவிச்சாரு. அவருடைய திட்டம் பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல செத்து போனா 15 லட்சம் கொடுக்குறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஆமா, அவர் போட்டின்னு தானே சொன்னாரு, இவர் என்ன போராட்டம்னு சொல்றாரு? சரி, டங்கு ஸ்லிப் ஆயிருக்கும், இதை நம்ம சொல்லக்கூடாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல செத்து போனா 15 லட்சம் கொடுக்குறேன். இதுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. வெற்றி வீரனுக்கு மாலை சூடுறது எங்க தலைவர், செத்து போனவனுக்கு மாலை சூடுறது யாரு?
எடப்பாடி பழனிசாமி தான் அவருடைய திட்டம், போட்டிக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத திட்டங்களை இதை அறிவிச்சுட்டு இருக்காரு. அதனால எடப்பாடி பழனிசாமியுடைய போலி முகத்திரை விரைவில் கிழிக்கப்படும். இந்நேரம் மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிருந்தா இந்த நீட் எக்ஸாம், மாணவர்களுடைய கல்வி கடன் எல்லாமே ரத்தாகி இருக்கும். ஆனா என்ன பண்றது, விதி விளையாடிச்சாமா. இந்த 2024 தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில மத்திய அரசு அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொடுக்கப்பட்ட கோரிக்கை. அதனால இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணியும் திமுகவும் மத்திய அரசில் அமைந்திருந்தால் நீட் தேர்வு நேரம் விலக்கப்பட்டிருக்கும், கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும். இன்னைக்கு மத்திய அரசு வந்து சாதாரண மாநில அரசு கொடுக்க வேண்டிய நிதியவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்ககிட்ட போய் இப்ப கல்வி கடன் ரத்துங்கிறத நம்ம கொண்டு போனோம்னா அது வந்து விழலுக்கு இறைத்த நீராகும். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.